இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியான தக்காளி குருமா செய்ய போகிற இட்லிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 4 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கசகசா, சோம்பு, அப்புறம் கடலை, தேங்காய், 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மூடி தேங்காயா, அரை மூடியில் கொஞ்சம் பாதி, கொஞ்சமாக கடலை, 4 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் அரைச்சிக்கணும். இதெல்லாம் போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, வடச்சட்டி வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்குங்க. அரைச்சாச்சு. தக்காளி கட் பண்ணியாச்சு. அதையும் காமிச்சிரு. இங்கே இருக்குது ஒரு தக்காளி. இது 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 தக்காளி அங்கே இருக்கு. கடுகு போட்டுக்கலாம். கடலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காய கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி, மோர் அடிச்சு கலந்து இட்லி தோசைக்கு எல்லாம் நல்லா இருக்கு. இந்த குருமா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அரைச்சதெல்லாம் ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நீ கொதிச்சா சால்னா ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த அளவு கொதிச்சுக்கோணும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுவையான குருமா ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த குருமா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ போட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்தடுத்து வீடியோ போடனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.